சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 25/6/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கும். இன்றைய தினம் பராபவ வருடம் ஆனி மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை ஏகாதசி திதி இரவு 8:09 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை துவாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரம் மாலை 4:27 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து விசாகம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. மாலை 4:27 வரை, அதாவது சுவாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சிவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் பகல் 10:50 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து சித்தம் என்கின்ற நாம யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 7:08 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பத்ரை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சர்வ ஏகாதசி அப்படின்னு கொடுத்திருப்பா. இந்த ஏகாதசி விரதத்தினை மேற்கொள்பவர்கள் இந்த நாளினை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. இந்த ஏகாதசிக்கு சர்வ பாண்டவ நிர்ஜல ஏகாதசி என்று பெயரிட்டிருக்கிறார்கள். இதுபோக இன்றைய தினம் பெரியாழ்வாரினுடைய திருநக்ஷத்திர நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:48 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:34 சந்திர உதயம் என்பது மதியம் 2:53 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 2:43 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 9 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 5 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 1:47 முதல் 3:23 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 5:48 முதல் 7:24 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 8:59 முதல் பகல் 10:35 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:35 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் மதியம் 2:19 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா நாகராஜன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பாவம் புண்ணியம் என்பதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு இன்னும் கொஞ்சம் விளக்கமா எழுதியிருக்கார். இதெல்லாம் இந்த பாவம் புண்ணியம்னு சொல்றதுல இதெல்லாம் நாம் ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட கருத்துகள் தானே. இதெல்லாம் பண்ணலாம், இது பண்ணக்கூடாது. ஒரு மிருகத்தை இம்சை பண்ண, ஒரு நாயை போய் ஒரு கல் எடுத்து அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது பாவம், அந்த நாய்க்கு அது வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றதெல்லாம் நம்ம ஒரு ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும், மற்றவர்களை துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட கருத்துக்கள் தானே. அதனை விடுத்து நீ செவ்வாயில முடிவெட்டினா பாவம், செவ்வாய்க்கிழமையில போய் முடிவெட்ட கூடாது, சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு ஷேவிங் பண்ணக்கூடாது, இப்படிலாம் செஞ்சா பாவம் வந்துடும், நீ நரகத்துலதான் போய் சஞ்சரிப்ப அப்படின்லாம் சொல்றாளே, இதெல்லாம் உண்மையா? இங்க லாஜிக்குங்கிறது உதைக்குதே அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவர் ஒரு விஷயத்தை கரெக்டா புரிஞ்சுட்டார். அதாவது மற்றவர்களை ஹிம்சிக்கின்ற விஷயம் என்பது, மற்றவர்கள் சொன்னா மற்ற உயிரினங்களையும் சேர்த்தே சொல்லியிருக்கார். ஒரு நாயை நம்ம கல்லால் அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது பாவம் தானே அப்படின்னு சொன்னா நியாயமான விஷயம்தான். மற்ற உயிரினங்களுக்கோ அல்லது மற்ற மனிதர்களுக்கோ நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கோ நாம் ஒரு இம்சை பண்றோம்னு சொன்னா, நம்மால் அவர்கள் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள் சொன்னா, அவர்கள் துன்பப்படுகின்ற ஒரு செயல்களை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அதன் மூலமாக நிச்சயமாக பாவம் என்பது சேர்ந்து விடும் தான். அதே நேரத்திலே மற்றவருடைய மனம் மகிழக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பண்றோம், ஒருவருடைய உள்ளம் என்பது நிறைந்து விட்டது, அவருடைய வயிறு நிறைகிறது அப்படின்னு சொன்னாலே அது போன்ற செயல்கள் அனைத்தும் ஒரு புண்ணிய கணக்கிலே வருகிறது. அது ரைட்டு. ஆனா இந்த நேர் எப்படி கேட்டிருக்காரு சொன்னா,
செவ்வாய்க்கிழமையில போய் முடி வெட்டக்கூடாது, சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு போய் நீ ஷேவிங் பண்ணக்கூடாதுலாம் சொல்றாளே, இப்படி எல்லாம் பண்ணா பாவம் நரகம் வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றாளே அப்படின்னு சொன்னா, அந்த நரகம் என்பது, அதாவது நரகம் வந்து சேர்ந்துன்னா எப்படி தெரியுமா சொல்றா? இதையெல்லாம் பண்ணா நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையே உனக்கு நரகமாக மாறிவிடும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லி இருக்கா. எதனால இதெல்லாம் சொல்றா அப்படின்னு சொன்னா, செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் என்பது இந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட கிரகம் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். அதெல்லாம் ஜோதிடவியல் அப்படிங்கிறது அங்க சம்பந்தப்படுறது. செவ்வாய்க்கிழமையில கத்தி எடுத்து ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது, பொதுவா சர்ஜரியை கூட செவ்வாய்க்கிழமையில பண்ணாதீங்கோ அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா அன்றைய தினம் நம்முடைய உடம்பிலே அந்த ரத்த நாளங்கள் அப்படிங்கிறது மிகவும் வேகமாக செயல்படும்ங்கிற மாதிரிலாம் இவ குறிச்சு வச்சிருக்கா. ஏன்னா அந்த செவ்வாய்க்கிழமை என்பது செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கத்தை பெற்றது, செவ்வாய் கிரகத்தினுடைய தாக்கத்தை பெற்றது. அந்த நாள்ல ஒரு அடிபடுறதுன்னு எடுத்துட்டா கூட, அல்லது அந்த நாளிலே ஏதோ ரத்தம் வெளிவரக்கூடிய நிகழ்வுகள் நடந்ததுன்னா அவ்வளவு சீக்கிரம் அந்த புண்ணானது ஆறாது அப்படிங்கிறதுக்காகத்தான். அன்றைக்கு இப்போ ஒரு முடி வெட்டுறோம், ஒரு ஷேவிங் பண்றோம்னு சொன்னா லேசா வெட்டு காயம்ங்கிறது பட்டுடுச்சுன்னா கூட அதன் மூலமாக உன்னுடைய உடல்நிலை என்பது, அந்த ஆரோக்கியம் என்பது பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி இருப்பா. அதே மாதிரிதான் சூரிய அஸ்தமனம்னு சொன்னா மத்தியான நேரத்துக்கு மேலேயே பண்ணக்கூடாதுங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. அதற்கு மேலே அப்படின்னு செய்யும் பொழுது நம்முடைய அந்த கண்கள் தெரியாம, கண்ணு தெரியாம போய் வெட்டிக்கிறது, இது விஷயங்கள்லாம் நடக்கும் தானே. திடீர்னு ஒரு கரண்ட் போயிடுறது, ஷேவிங் பண்ணிட்டு ஒரு கரண்ட் போயிடுறது, லைட் இல்ல, என்ன பண்ணுவேன், சார் நான் இன்வெர்டர் வச்சு பண்ணிக்கிறேங்கிற மாதிரிலாம் சொல்லப்படாது. இதற்கு பின்னால் நிறைய தாத்பரியங்கள், கணக்குகள் எல்லாமே இருக்கிறது. அதே மாதிரி சூரிய உதயத்திற்கு முன்னதாகவும் ஷேவிங்கிறது பண்ணக்கூடாது. நம்ம காலையில பண்றேன்னு சொன்னா சூரிய உதயத்திற்கு முன்னாவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றா. சூரிய உதயம் ஆகி கொஞ்ச நாள், இவ்வளவு நாள் ஆயிருக்கணும், 5 நாழிகைங்கிறது ஆயிருக்கணுங்கிற ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான், அதற்கு பிறகுதான் காலைல ஒரு 8 மணிக்கு மேலதான் நம்ம அந்த பார்பர் ஷாப்புக்கு போறது அப்படிங்கிறதே போகணும். அதற்கு மேல்தான் நம்ம இந்த க்ஷவரம்ங்கிறதே பண்ணிக்கணும்னு சொன்னான்னா, அதற்கு காரணம் என்ன என்பதையும் யோசிக்க வேண்டும். அதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய மைண்டும் சரி, நமக்கு கண்களும் சரி, அந்த க்ஷவரம் பண்ணக்கூடியவர்களுக்கும் கண்ணு பளிச்சுன்னு தெரியணும், இந்த இடத்துலதான் வெட்டணும், இந்த இடத்துல வெட்டக்கூடாதுங்கிறதெல்லாம் கரெக்டான விஷயங்கள்லாம் பார்க்கணும் இல்லையா. அதையும் முன்னிறுத்தித்தான் சொல்லி இருப்பார்கள். திடீர்னு ஒரு காயம் பட்டுச்சுன்னா கூட டக்குன்னு அது ஆறணும்னு சொன்னா, அதற்கு ஒரு மருந்திடணும்னு சொன்னா அதற்குரிய வேலை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா. இதையெல்லாம் கணக்கிட்டுத்தான் சொல்லி இருக்கிறார்கள். நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், ஆஃப்டர் ஷேவ் லோஷன்ங்கிறது இருக்கு, நான் எடுத்து அப்படியே தடவிக்கிறேன், போயிடுறேன், வர்றேங்கிற மாதிரிலாம் நம்ம நினைச்சுக்கிறோம். இது அத்தனையும் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷன்ங்கிறதெல்லாம் கொடுத்து எதிர்காலத்திலே நம்முடைய உடம்பிலே எதிர்ப்பு சக்தி என்பதையும் குறைத்து விடும். அது வாழும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையே அது நமக்கு நரகமாக மாற்றிவிடும். நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுத்த, உடல் ஆரோக்கியத்தை முன்னிறுத்தித்தான் சாஸ்திர கருத்துக்கள் என்பது வலியுறுத்தி சொல்லப்படுகின்றன. இந்த திதியில பண்ணக்கூடாது, இந்த நாட்களில எல்லாம் செய்யலாம், இந்த நாட்கள்ல செய்யக்கூடாதுங்கிற விதியெல்லாம் எதுக்காக கொடுத்திருக்கான்னு சொன்னா, முழுக்க முழுக்க நம்முடைய உடல் ஆரோக்கியம் கருதித்தான். நாம் இறந்த பின்னால் நரகத்திற்கு போவோம் என்று சொல்வதை விட, இந்த போன்ற சாஸ்திரங்களை கடைபிடிக்காமல் இருக்கும் பொழுது நம் வாழ்கின்ற வாழ்க்கையே நமக்கு நரகமாக மாறி போய்விடும் என்பதற்காகத்தான் அப்படி சொல்லி இருக்கிறார்கள். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.